السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على محمد وآله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب إلى الآخر. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபோ தாபியின்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த கண்ணியமிகு இமாம்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற தலையங்கத்தை மையமாக வைத்து நம்முடைய கோவை மாவட்ட ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸின் சார்பாக ஒரு நாள் தர்பியா நிகழ்ச்சி இயற்கை சூழ்ந்த பகுதியில் மனதிற்கும் செவிக்கும் வயிற்றுக்கும் சுவையாக கொடுக்கப்பட்டு பன்னிமடையில பன்னிமடைன்னு நான் காண வரும்போது ஒரு பிரச்சனையாச்சு. அப்துல் கலாம் மதனி பன்னீர் மடைன்னு சொன்னாரு, ராஜாஜியார் பன்னிமடை தான் அப்படின்னு சொன்னார். ரெண்டுமே எழுதி இருந்துச்சு. அதனால பன்னிமடையில மடை போல் காட்சியளிக்கிற ஜம்மியாவின் உறுப்பினர்களை, அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே ஜமாத் கடந்து வந்த பாதை, இந்த தலைப்பு எல்லா தர்பியாக்களிலும் ஆர்வமாகத்தான் இந்த தலைப்பு வைப்பாங்க. அப்படித்தான் நானும் நினைச்சேன். என்னவோ தெரியல, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஏற்பட்ட பாதிப்போ என்னவோ தெரியல, இந்த தலைப்பை இடையில சொல்லி இருக்கிறார். எப்படி கேட்டானா, இந்த சைடும் நிரம்பியிருக்கும், அந்த சைடு நிரம்பியிருக்கும், இந்த சென்டர்ல கொஞ்சோண்டு கேப் இருக்கும். அது எப்படியாச்சும் திணிச்சரணும்னு சொல்லி அப்படி திணிச்ச ஒரு தலைப்பாக இருந்தாலும் கூட நாம் கவனிக்க வேண்டிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்பதனை சொல்லாமல் இருக்க முடியாது. பொதுவாகவே ஜமாத் கடந்து வந்த பாதை என்கிற இந்த தலைப்பை அதிகமா யாரு பேசுவாங்க கேட்டானா, நம்முடைய கண்ணியமிகு உஸ்தாத் எஸ் கமாலுதீன் மதனி தான் இந்த தலைப்பில் அதிகமாக பேசியிருக்கிறார். அதை விட்டால் கோவை மாவட்டத்திலே மறைந்த அன்பு சகோதரர் ரோஸ்பாய் அவர்கள் இந்த தலைப்பில் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு வயசான ஆள் என்னமோ கிடைக்கலையா தெரியல, நம்மளை தூக்கி இந்த தலைப்பில் போட்டிருக்கிறாங்க. வயசாயிருச்சு இல்லையா? சரி, இந்த தலைப்பு வந்த உடனே நான் நினைச்சேன், ஜமாத்து கடந்து வந்த பாதை அந்த ஆரம்ப ஸ்டேஜில் நான் பிறக்கவே இல்லை, எதுக்கு அந்த தலைப்பு எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியலையான்னு போது வசீபுர் சொன்னாங்க, எப்பா நீ அந்த மாணவர்களுடைய விஷயத்தில் இந்த ஜமாத்து கடந்து வந்த பாதை சம்பந்தமா மாணவர்களுக்கு எடுத்து சொன்ன விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னா. மாணவர்களுக்கு சொன்னாலும் மாணவர்களுக்கு அதுதான் புதுசு, நான் சொல்றதான் வரலாறு, அதனால அங்க பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஜமாத் ஆரம்பிக்கும் போதே இருந்த ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க.
குறிப்பாக மலங்கு பாய், பீர் பாய், இக்பால் பாய், பொள்ளாச்சி இக்பால் பாய் இருக்கிறாரு, ஷாஜ் பாய் இருக்கிறாரு, அமீர் அம்சா இருக்கிறாரு, நிறைய வேர்கள், ரஹீம் பாய் இருக்கிறாரு. இவங்களுக்கு மத்தியில் இந்த தலைப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படி கடந்து போயிட முடியாது. சில சமயங்களில் இந்த வரலாறு நான் இது சம்பந்தமாக யோசித்து ஒரு சில விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், எஸ் கமாலுதீன் மதனி அவர்கிட்ட கேட்ட சில செய்திகள், படித்த சில செய்திகள், இப்படி எல்லா செய்தியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஜமாத்துடைய ஆரம்பகால வேர்கள் ஏதாவது நான் மறந்துட்டேன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி பொருத்தப்பட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாறு என்பது நம்மில் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி என்னதுதான், வரலாறு தான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா பல இடங்களில் முந்திய வரலாற்றை நினைக்கும்படி சொல்கிறான். ஃபதுகுரு, நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறான். ஏன்னா அந்த காலத்தின் இந்த காலத்தின் ஒப்பிட்டு பார்த்தால்தான் அடுத்த அடியை நம்மால் எடுத்து வைக்க முடியும். எந்த சமூகம் தான் சார்ந்திருக்கிற வரலாற்றை தெரியவில்லையோ அவர்கள் புதிய வரலாற்றை படைக்க முடியாது என்று அறிஞர்கள் சொல்வார். எந்த சமூகம் தான் சார்ந்திருக்கிற வரலாற்றை தெரியவில்லையோ அவர்கள் புதிய சரித்திரத்தை, புதிய வரலாற்றை அவர்கள் படைக்க முடியாது என்று சொல்வார். எனவே நாம் புதிய வரலாற்றை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்கணும்னு சொன்னானா நமக்கு பின்னாடி எத்தனை அடி வாங்கியிருப்பாங்கிறத நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் வரலாறு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ ஒரு மனிதர் 50 வயதை கடந்த ஒரு மனிதர், ஒரு 40 வயதை கடந்த ஒரு மனிதர், அவருக்கு முந்தைய நினைவுகள் இழந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே பால் தான். அப்படிதான் இழப்பிட்டான். ஒரு 40 வயசு ஆள் தனக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, தன்னுடைய தாய் யார், தன்னுடைய தந்தை யார், நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நம்முடைய தோழர்கள் யார் என்பதையெல்லாம் தெரியாமல் எல்லாவற்றையும் மறந்து போய் ஒரு மனிதன் நிற்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு தான், இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு ஏற்படுகிற இழப்புகள் தான். குறிப்பாக அன்றைய காலத்தை குறித்து இன்றைய இளைஞர்கள் மிக மிக அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். இதில் புதிய நிர்வாகிகள் உண்டு, இளைஞர்கள் உண்டு, தௌஹீதுக்கு சமீபமாக தற்காலிகமாக, அதாவது தற்போதைய சூழ்நிலையில் வந்தவர்கள் உண்டு, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சூழலில் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான் நம்முடைய ஜமாத் கடந்து வந்த பாதை. இந்த வரலாறை குறித்து நாம் படிக்கிற பொழுது 3 பங்காக நாம் பிரிக்கலாம். ஒன்று என்ன கேட்டாரா, இந்த தௌஹீது வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, முஸ்லீமுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாக, தௌஹீது வந்ததுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், இப்போதைய சூழல், இந்த 3ஆக என்ன செய்யலாம் அந்த தலைப்பை பிரிக்கலாம். அதில் தௌஹீதெல்லாம் வருவதற்கு முன்பாக முஸ்லீம்களுடைய மார்க்கத்துடைய நிலை என்பது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் தூரமாக இருந்த சமூகமாக முஸ்லீம் சமூகம் இருந்தது. குறிப்பாக அதிகமான முஸ்லீம்கள், பெரும்பான்மையான முஸ்லீம்கள் சமாதி வழிபாட்டிலே மூழ்கி கிடந்தார், இல்லையா? சமாதி வழிபாட்டில் மூழ்கி கிடந்தாங்க. எங்கே பார்த்தாலும் தர்காவுக்கு போகிறது தான் வேலை. வாரம் போவாங்க, வியாழக்கிழமை போவாங்க. இப்போ கோட்டமேட்டெல்லாம் சங்கிலி பீர் தர்கா, இடையார் பாலன் தர்கா, அதே மாதிரி ஜமேசா தர்காலாம், அதாவது அப்படி போகும்போது கடை வீதிக்கு போகும்போது பார்த்துட்டு போகிற தர்கா. அதே மாதிரி ஆனமலையில் இருக்கக்கூடிய அம்பராம்பாளையம் தர்கா. அதே மாதிரி என்ன செய்வாங்க கேட்டான்னா
மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா தராக்களும் சுற்றிட்டு வருவான். ஏர்வாடி, நாகூர், பீமாப்பள்ளி, இப்படி கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக சமாதி வழிபாட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி தான் எல்லாம் உம்ராக்கு போகிறாங்க. அன்னைக்கு எல்லாம் எங்கே போனாங்க? தராக். அப்படி சமாதி வழிபாட்டிலே மூழ்கி கிடந்த ஒரு சூழல். இப்போ என்னுடைய வீட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, என்னுடைய தாய் தரகா வழிபாட்டு ரொம்ப மும்பரமாக இருப்பாங்க. நான் தான் கடைசி பையங்கிறதுனால என்னத்தான் கூட்டிகிட்டு போவாங்க தரகாக்கு. தரகாவில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் நான். எந்த அளவுக்கு கேட்டால் மஞ்சக்கொள்ளைங்கிற ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு என் தாய் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆண்டு விழா நேர்ச்சிக்கு என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு போவாங்க. இப்படி ஒரு மார்க்கம் என்று சொன்னாலே, இஸ்லாம் என்று சொன்னாலே தர்காவாக அவுலியாக்களாக கருதப்பட்ட ஒரு காலம். அல்லாஹு தஆலா எங்கே இருக்கிறானா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற சிந்தனை. அதுக்கு தகுந்த மாதிரி அனீஃபாவும் என்ன செஞ்சார்? நாங்கள் அனீஃபாவும் பாட்டு மாறினார். என்ன பாட்டு? எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் அவரும் பாட்டு பாடினார். நம்ம மக்களும் நம்பிட்டாங்க. இப்படி தர்கா வழிபாட்டிலே மூழ்கி கிடந்த ஒரு சமூகம். அந்த சமயத்தில் தான் அந்த மௌலிது பாடல்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஓதப்பட்டது. வீட்டில் ஏதாவது தொழ மாட்டாங்க, குர்ஆன் ஓத மாட்டாங்க, வட்டி போன்ற எல்லா தீமைகளிலும் ஈடுபடுவாங்க. ஈடுபட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மௌலிது ஓதுனா என்ன ஆயிரும்? சரியாக போயிருங்க நம்பிக்கை இருந்துச்சு. மௌலிது ஓதுனா சொர்க்கத்துக்கு போகலாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பள்ளிவாசலில் ஓதப்பட்டன, வீடுகளிலே ஓதப்பட்டன. அதே மாதிரி வட்டார மௌலூது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், எல்லா மௌலூதும் இருக்குது. வட்டார மௌலூதுன்னா என்னது? எல்லாரும் காசை போட்டு அந்த ஏரியாவுடைய முசீபத்து போகிறதுக்கு என்ன செய்யணும்? மௌலூது ஓதணும். அப்படி வட்டார மௌலூது, எல்லா மௌலூதும் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பித்அத்துக்கள் நிறைந்து காணப்பட்டன. எங்கே பார்த்தாலும் ஃபாத்தியா, அங்கே ஃபாத்தியா, அதுக்கு ஃபாத்தியா, இதுக்கு ஃபாத்தியா. ஒரு பேச்சாளர் சொன்னார், 3க்கு ஃபாத்தியா, 4க்கு ஃபாத்தியா, 5க்கு ஃபாத்தியா, வருஷ ஃபாத்தியா, அநியாயத்தை ஃபாத்தியா அப்படின்னு என்ன செஞ்சார்? பேசுகிற அளவுக்கு அநியாயங்கள் நிறைந்த ஒரு சூழல் முஸ்லீம் மக்களிடத்தில் இருந்த தமிழ்நாட்டில். இது போன்ற சூழல் மட்டுமல்லாமல் இது மார்க்க விஷயத்தில் எப்படி இருந்தாங்க. இன்னைக்கு இளைஞர்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தாடி வைக்காத இளைஞர்களே இல்லை, அப்படி தானே? எல்லா இடத்துக்கும் முகத்தில் தாடி இருக்குது. அன்றைக்கி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேவிங்கில் தான் இருப்பாங்க. எல்லோரும் மாப்பிளமாக இருப்பான். மாப்பிள்ளை என்ன அர்த்தம்? சேவிங்கில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுண்ணாவே இருக்காது. அப்படியே ஒரு ஆள் தாடி வச்சுருந்தாலும் ஏதோ காதலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அவனுக்கு ஒரு பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு தாடிகள் இல்லாத இளைஞர்கள் வாரம் வெள்ளிக்கிழமை இமாம் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டும் போது எல்லாம் போய் சேருவான். ஜும்மாவில் எப்படி சேருவாங்க? ஃபாத்தியா சூரா ஓதுமா தான் போய் சேருவாங்க. தொழுகை முடிஞ்சாலும் என்ன செஞ்சுருவாங்க? வந்துடுவாங்க. சில வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. பள்ளிவாசல் ஃபுல்லாக யார் இருந்தாங்க கேட்டால் முதியவர்கள் தான் இருந்தாங்க, வயசானவங்க தான் இருந்தாங்க. இளைஞர்களை பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகிற மாதிரி வாரம் சினிமா தேட்டருக்கு போவான். இருந்துச்சா? வாரம் எங்கே போவாங்க? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகாதவனை கூட ஏண்டா ஜும்மாவுக்கு போகலான்னு கேட்க மாட்டாங்க. சினிமாவுக்கு போன ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போகலையா அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்கக்கூடிய அளவுக்கு வாரம் சினிமாவுக்கு போயிட்டுருப்பாங்க. சில பேர் எப்போ போர் அடிக்குமோ அப்போ தானே என்ன செய்வாங்க, போய் உட்காந்துக்குவாங்க. அதே மாதிரி நான் இருந்த அந்த பகுதியில், கோட்டைமேட்டு பகுதியில், அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போதைப் பொருள், மதுபானத்துக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் ஜாஸ்தி இருந்தாங்க. கோட்டைமேட்டுனாலே ஒரு ரவுடிங்கிற ஏரியா மாதிரி இருந்துச்சு இல்லையா? தண்ணி அடிக்கிறது, கஞ்சா போடுறது, அதே மாதிரி பின்ன திருடுறது,
இந்த மாதிரி ஒரு மோசமான இடம், அதுவும் ஹவுசிங் விட்டுன்னா சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு இடமாக அன்னைக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னான்னா இந்த ஃபருதாவெல்லாம் அன்றைக்கி கிடையாது. நான் பார்த்த எஸ்கே சொல்கிறார், ஓகே. நான் சின்னதாக இருக்கும்போது கூட என்ன செஞ்சது இல்லை, ஃபருதாக்களை பார்த்தது கிடையாது. அன்றைக்கி ஃபருதா யார் போடுவா? ஃபருதான்னு ஒன்று கிடையாது. யார் போடுவா? துப்பட்டி போடுவாங்க. யார்? வெள்ளை துப்பட்டி. புரியுதா உங்களுக்கு? வெள்ளை துப்பட்டி போட்டு என்ன செய்வாங்க, வயசானவங்க. அந்த வெள்ளை துப்பட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் உள்ளே போட்டுக்கிற பட்டு சாரி தெரியும் அந்த அம்மாவுக்கு. உள்ள ஆமாம், உள்ளே இருக்கிற பட்டு சாரி தெரிகிற மாதிரி ஒரு துப்பட்டா போட்டு என்ன செய்வாங்க. இப்போ நாகூரில் இருக்குன்னு நினைக்கிறேன் துப்பட்டா. ஆமாம், அந்த மாதிரி வயசானவங்க தான் யார் போடணுமோ அவங்க போடாமல், யாருக்கு தேவையில்லை அவங்க போகிற சூழல் என்ன செஞ்சு அன்றைக்கி இருந்துச்சு, துப்பட்டா போடுறது. அதே மாதிரி வரதட்சணை இல்லாத திருமணங்களே இல்லை. எல்லா கல்யாணத்தையும் இருக்கும் வரதட்சணை இருக்கும். இந்த பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு முடியாத பெற்றோர் என்ன செய்வான்னு கேட்டாங்கன்னா, ஒவ்வொரு நோட்டை தூக்கி ஒவ்வொரு லெட்டரை தூக்கிட்டு பள்ளிவாசல் என்ன செஞ்சாங்க போயிட்டு இருந்த காலம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, தௌஹீதுடைய வளர்ச்சி அது கம்மி பண்ணியிருக்கு, பெரும்பாலும் கம்மியாயிருச்சு. அப்போ அப்படிப்பட்ட வரதட்சணை கொடுமைகள் நிறைந்த ஒரு காலகட்டம், பிதஅத்துக்களும் ஷிர்க்குகளும் நிரம்பி காணப்பட்ட ஒரு காலகட்டம். அதே மாதிரி மார்க்கம்னா என்னான்னு தெரியாத ஒரு காலகட்டம். குரானை கூட என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அப்படியே ஓதுனாலும் ஒவ்வொரு வீடுகளில் சூரத்து யாசின் ஓதுவாங்க. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மக்ரீபுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஒரு மெழுகுபத்தி வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு என்ன செய்வாங்க, கதவை திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா யாசின் ஓதும்போது யார் வருவா, மலக்குமார்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு வயசு பிள்ளைகள் குரான் ஓதுவாங்க. யாசின் மட்டும்தான் ஓதுவான். நம்ம எல்லாம் ஓதணும்னு சொன்னோம், யாசின் மட்டும் ஓதக்கூடாது, எல்லாமே ஓதுங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி சூழ்நிலை கேட்டால் எதுவுமே ஓதக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழகத்தில் இருந்தது. இது போன்ற சூழலில் தான் நம்முடைய தலைவர் யார், எஸ் கமாலுதீன் மதனி அவர்களும் அப்துல் காதர் மதனியை போன்ற அறிஞர்கள் மதீனாவில் படிச்சுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு நினைவூட்டுவதற்காக சொல்லப்படுகிற விஷயங்கள். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, அவங்க போய் படிக்கிறாங்க, அங்கே தௌஹீதை கற்றுக்கொள்கிறார்கள். 1976ஆம் ஆண்டு நம்முடைய அப்துல் கமாலுதீன் மதனி அவர்கள் அவருடைய ஊருக்கு வரும்போது அவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு என்ன செய்யப்படுது, ஏற்பாடு செய்யப்படுது. அதுக்கு என்ன காரணம் கேட்டான்னா, அந்த ஊரிலிருந்து மதீனாவில் போய் படிச்சுட்டு வர என்ன செய்கிறாரு, வர்றார். அதுக்காக வேண்டி அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அங்கே அவர் உரையாற்றுகிறார். உரையாற்றும் போது என்ன சொல்கிறாரு, தரயா வழிபாடு கூடாது என்று சொன்ன உடனே, ஆஹா, இவருக்காக வேண்டி மேடையை போட்டு இவருக்காக வேண்டி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால் இவர் என்ன செய்கிறாரு, இது கூடாதுங்கிறாரேன்னு சொல்லி என்ன செய்தாங்க, பிரச்சனைகள் ஏற்படுகிறார். அதன் பிறகு இந்த கொள்கையை சொன்னவர்களை வஹாபிகள் என்று அழைக்கப்பட்டார். வஹாபி என்கிற ஒரு சிந்தனை இவர்களுக்கு இருக்கிறது. இந்த வஹாபி சிந்தனைங்கிறது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு தவறான பிரச்சாரத்தை என்ன செய்தாங்க, இந்த குராஃபிகள் என்ன செய்தாங்க, ஏற்படுத்தினாங்க. அப்போ இந்த வஹாபிகள் சம்பந்தமாக, முகமது அப்துல் வஹாப் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை முதலாக யார் வெளியிடுறா, எஸ் கமாலுதீன் மதனி அவங்க வெளியிடறாங்க. இப்போ வஹாபின்னு கூப்பிட்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? முகமது இப்னு அப்துல் வஹாப், அவர் பேர் என்னது, முகமது அவர் பேர். அவங்க வாப்பா பேர் தான் என்னது, அப்துல் வஹாப். நம்ம முகமதுன்னு கூப்பிட்டா நம்ம என்ன ஆயிடுவோம், ரசூலுல்லாவோட இணைஞ்சிரும் சொல்லி அவன் என்ன செய்யறான், அப்துல் வஹாபுங்கிற பேரை இணைச்சி நம்ம என்ன செய்யறான், வஹாபிகள் என்று சொல்ல அழைக்கப்பட்டோம். சில பேர் என்ன செய்தாங்கன்னு கேட்டானா, முஜாஹிதுகள் என்று அழைக்கப்பட்டாங்க. முஜாஹிதுகள் என்று நம்மளை கூப்பிட்டாங்க. அந்த சைடெலாம் முஜாஹிதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கேரளா சைடு, கோயம்புத்தூர் சைடெலாம் முஜாஹிதுன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் நஜாத்காரங்கன்னு சொன்னாங்க. ஏன் நஜாத்காரங்க அழைக்கப்பட்டாங்க? அந்நஜாத் பத்திரிக்கை வந்து அந்த சைடு வந்து நஜாத்காரங்கன்னு சொன்னாங்க. இப்போ நஜாத் என்று அழைக்கப்பட்டோம்,
முஜாஹிதுகள் என்று அழைக்கப்பட்டோம், வஹாபிகள் என்று அழைக்கப்பட்டோம். இது போன்ற சூழ்நிலையில் முதலாக முஹம்மது பின் அப்துல் வஹாப் சம்பந்தமான ஒரு வரலாற்று புத்தகத்தை கமாலுதீன் மதனி அவர்கள் என்ன செஞ்சாங்க, புக்கு வெளியிட்டாங்க. அந்த புக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அந்த புக்கு இப்போ மறுபடியும் என்ன செஞ்சிருக்கார் வசீர் ஃபர்தௌசி, மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறீங்க, அது வெளியிட்டிருக்கீங்க இல்லையா? அந்த புக்கு கண்டிப்பாக படித்தாங்க. ஏன்னு கேட்டானா, இந்த புக்கை படித்த பிறகுதான் நம்முடைய கமாலுதீன் மதனி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை உற்சாகமாக நடத்த வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க, முன் வந்தாங்க. ஏன்னு கேட்டானா, அன்றைய கால சூழலில் மக்கா மதீனாவிலே சிர்கு என்கிற விஷயம் தலைவிரித்து ஆடிய பொழுது அதுக்கு எதிராக தனி மனிதராக நின்று போராடிவர் தான் யாரு? முஹம்மது அப்துல் வஹாப். அவர் ஏற்படுத்திய புரட்சி தான் இன்னைக்கு என்னது, சவுதியில் ஒரு சமாதி வழிபாடு கூட அங்கே இல்லை. அது காரணம் யாரு? முஹம்மது அப்துல் வஹாப். அப்போ அந்த மாதிரி அந்த புரட்சியை படித்த பிறகு அது மக்கள் மத்தியில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், இந்த புத்தகத்தை வெளியிடுறார். 1997 79 79 என்ன செய்கிறாரு, அது வெளியிடுறார். அதன் பிறகு அங்கே எல்லா மதனிகளும் ஒன்று கூடி தௌஹீத் சம்பந்தமாக பேசப்பட்டு பிறகு இது சம்பந்தமாக நமக்கென்று ஒரு அமைப்பை அங்கிருந்தே என்ன செய்கிறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் ஜமியத்து தாவத்தில் இஸ்லாமியாங்கிற ஒரு ஒன்றை என்ன செய்கிறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. அதனுடைய முதல் அழைப்பாளராக தமிழ்நாட்டுக்கு யார் வர்றா, படித்து முடிச்சுட்டு 1980 யார் வர்றா, அப்துல் காதர் மதனி வர்றார். அப்துல் காதர் மதனி 1980 வர்றார். எங்கே வர்றாரு? நாகர்கோவிலுக்கு வர்றார். அன்னைக்கு தௌஹீதை சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு பன்னிமடை வரைக்கும் என்ன செய்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? மடைன்னா என்ன அர்த்தம்? மடை என்று சொன்னால் நீர் ஓடை இல்லை, மடையை திறக்கிறது. மடைன்னு சொன்னாலே குளம் குட்டை தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துக்கு பேர் தான் என்ன செய்வாங்கன்னா மடைங்குவான், அப்படிதானே? அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்ட இடம், தண்ணி வந்து நிற்க வச்சிருப்பாங்க, அதான் மடை. இந்த பன்னி மடையில் 3 மடைகள் வந்திருக்கு, கல்வி மடைகள். ஒன்று சவுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க, இன்னொன்று பரங்கிப்பேட்டையிலேருந்து வந்திருக்குது ஒரு மடை, கல்வி மடை. இன்னொன்று கோயம்புத்தூர்னு வந்திருக்குது, இங்கே நம்ம புனியமுத்தூர் வந்து 3 மடைகளும் பன்னீர் மடையிலே வந்து சங்கமித்து இருக்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், மடையிலிருந்து கல்வி மடையிலிருந்து என்ன செய்யணும், கொஞ்சம் குளிச்சிருக்கிறோம். இனியும் என்ன செய்யணும், வயிறு நிரம்ப எடுத்துகிட்டு போகணும் இன்ஷால்லா கல்வியை. இப்போ அந்தளவுக்கு எப்படி மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைரை இஸ்லாமிய அழைப்பாளராக அனுப்பி வைத்தார்களோ, அதை போன்று தமிழ்நாட்டிலே இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக தௌஹீதை எடுத்து இயம்புவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு அழைப்பாளர் தான் யார், நம்முடைய அப்துல் காதர் மதனி அவர். அதன் பிறகு 1982 நம்முடைய எஸ்கே அவர்கள் தன்னுடைய படிப்பை முடித்து கொண்டு தமிழ்நாட்டிலே இந்த அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்கிற வீரியத்தோடு, யானை பலத்தோடு, சீறுகிற சிங்கத்தினுடைய அந்த வேகத்தோடு, கர்ஜனையோடு 1982 ஆண்டு என்ன செய்கிறாரு, இங்கே வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறார். 1982 இப்படி துவங்குகிற இந்த காலகட்டத்தில் அங்கங்கே இஸ்லாமிய பிரச்சாரம் என்ன செய்யுது, அங்கங்கே நடக்குது, எல்லா இடங்களும் நடந்துச்சு. அதுடைய உதாரணமாக சொல்லப்போனால் திருச்சியில் நடந்துச்சு அன்னைக்கு அபு அப்துல்லா மூலமாக. அதே மாதிரி பின்ன திருச்சியில் டிசி மஜீத் இருந்தார். இப்படி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு ஆள்கள் என்ன செய்தாங்கன்னா தௌஹீத்வாதிகள் இருந்தாங்க. இப்போ 82க்கு பிறகு
83 1983 இது போன்ற காலகட்டங்களில் அங்கங்கே இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இது PS அலாவுதீன் அவருடைய தம்பி யார் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களும் இந்த பிரச்சாரத்தை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சைடு சங்கரம் பந்தல் அந்த சைடு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிரச்சாரத்தை என்ன செய்கிறாங்கன்னா துவங்குறாங்க. இப்படி தமிழ்நாட்டிலே அங்கங்கே இந்த பிரச்சாரம் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால், இந்த தௌஹீதை என்ன செய்யப்படுது, போதிக்கப்படுது. அப்படி போதிக்கப்படுகிற பொழுது பல்வேறு விதமான எதிர்ப்புகள் அன்னைக்கு எழுந்தன. அடி உத பிரச்சனை, கோயம்புத்தூர்லேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்ம மேலே நிறைய அவதூறுகளை சொன்னாங்க. என்ன அவதூறு? இவர்கள் முன்னோர்களை மூடர்கள் என்று சொல்கிறார்கள், முன்னோர்களை முஸ்லிக் என்று சொல்கிறார்கள், அதே மாதிரி நபியே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே வச்ச குற்றச்சாட்டுலாம் இருந்து இவங்க என்ன செய்கிறாங்க, நபியே இல்லைன்னு சொல்கிறாங்க என்று நம் மீது பல்வேறு விதமான அவதூறுகள், அடிகள், உதைகள், நம்மளை வந்து வேண்டா பிராணியை பார்ப்பதை போன்று பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? வேண்டா பிராணியை பார்ப்பதை போன்று என்ன செஞ்சாங்க, நம்மளை பார்த்தாங்க. நமக்கு சில இடங்களில் கபிரிஸ்தானில் இடம் இல்லைன்னு சொன்னாங்க, திருமணம் நடத்தி தரமாட்டோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்படி பயங்கரமான எதிர்ப்பு. தொழுகலான்னு போய் அங்கே போய் ஜமாத்தில் போய் விரலாட்டி தொழுதான் என்ன செஞ்சுவாங்க, விரலை உடச்சி விட்றாங்க. விரலாட்டினதுக்காக வேண்டி அடித்து தூக்கி என்ன செஞ்சாங்க, வீசினாங்க பள்ளிவாசல். நான்லாம் அந்த கோட்டைமேட்டை சின்ன பள்ளிவாசலில் போய் விரலாட்டி தொழுகும் போது, ஏன்டா அவங்களுக்கெல்லாம் ஒரு பள்ளிவாசல் இருக்குடா, அங்கே போய் தொழுங்கடா அப்படின்னா. இப்படி இன்றைக்கி ஏன் வந்து மட்டும் விரல் ஆட்டலாமா நீட்டலாமா கரெக்டாக ரெண்டுக்குமே அதிசயம் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, விரல் வந்து நீட்டி வைக்கணுங்கும் போது விரல் ஆட்டுறவங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னா, அந்த பாதிப்பெல்லாம் பட்டனால தான் என்ன செய்யுது, அவங்களால டக்குன்னு அதுலேருந்து ஜீரணிக்க முடியல. ஏன்டா இந்த விரல் ஆட்டினது தாண்டா என்னை வெளியே துரத்தி விட்டீங்க, இப்போ வந்து ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தானே அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிற அந்த ஏக்கமும் அந்த வேதனையும் தான். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அன்றைக்கி விரலாற்று தான் தௌஹீதா கருதப்பட்ட காலம். அன்றைக்கி அப்படித்தான் நம்ம அடையாளம் காணப்பட்டோம். விரலாற்றை வச்சு என்ன செய்வோம், இவர் தௌஹீதுன்னு எதை வச்சு கண்டுபிடிப்போம்? வரலாற்றை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஆமாம், ஆற்றவனா நீட்டவனா அப்படிங்கிறது என்னது அன்றைக்கி. அதனால தான் விரல் ஆட்டக்கூடாது, நீட்டுறதுக்கு தான் ஆதாரம் இருக்குன்ற போது நமக்கு கோவம் வர்றதுக்கு காரணமாக இருந்தான். இப்போ ஆட்டிலும் செய்யலாம் நீட்டவும் செய்யலான்னு அதிசயம் இருக்குது. அதனால் 2 விதமாக செஞ்சுட்டு போங்க, நீ அது ஒரு பிரச்சனையாக வேண்டாம். ஏன்னா அப்போ அந்த மாதிரி பள்ளிவாசலில் நம்மளை வந்து வெளியேற்றப்பட்டு பின்ன துரத்தி விட்ட காலம், சண்டையான காலமெல்லாம் உண்டு. சின்ன பள்ளிவாசலில் கோட்டைமேட்டில் விரலாடுங்கிறதுக்கு வேண்டி ஒரு ஆளை அடித்து விரலை உடச்சி, அதுக்கு பிறகு அன்னைக்கு இருந்த முஸ்தா கமால், ஐயூபாய் இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையாகி உரியதாகி கடைசியில் உடச்சி விட்டாலும் இன்றைக்கி ஆட்டாமல் இருந்துகிட்ருக்குற. என்னன்னு தெரியல, அந்த பாதிப்பு என்னன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி என்ன கேட்டானா, அன்றைக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த 1987 ஆண்டு அந்நஜாத் பத்திரிகை என்ன செய்கிறாங்கன்னா வெளியிடுறாங்க. எப்போ? 1987. பத்திரிகைங்கிறது மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கி வந்து பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் நம்மள்கிட்ட இல்லை. அன்றைக்கி வந்து எல்லா பழைய தௌஹீத்வாதிகளாம் தெரியும், எல்லா பத்திரிக்கையும் உட்காந்து படிப்போம். நஜாத் படிச்சிருக்கீங்களா? நீ சொல்ல போனால் நான் தௌஹீத் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அண்ணன். எங்கள் அண்ணன் என்ன செய்வாருங்கட்டானா, அந்த பி ஜெயினுல் ஆபிதீனுடைய அந்த ஆடியோ கேஸ்ட் வந்து டேப் ரெக்கார்டில் போடுவார். அப்போ அவருடைய பயானை கேட்டு தான் நம்ம நினைச்சோம் இந்த தௌஹீதுக்குள்ளே வர்றோம். அந்த தர்கா சம்பந்தமாக அவர் பேசுகிறார் ஒரு ஆடியோவில். அந்த ஒலியா, இந்த ஒலியா, குரங்க ஒலியா, பீடி மஸ்தான் ஒலியா அப்படின்னு அந்த ஒலியாக்களை பற்றி பேசும்போது பரவாயில்லையே நல்லா பேசுகிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அண்ணன் மூலமாக தான் தௌஹீதுக்கு வர்றோம். எங்கள் அண்ணன் மூலமாக அந்த கேஸ்ட்டு கேட்டு. நீங்கள் தப்பான ஏன்னா 2 பேரும் அண்ணன் தான். அவர் தமிழ்நாட்டுக்கு அண்ணன், எனக்கு அண்ணன் சொல்கிறார். அப்படி வந்தப்போ இது சில கேள்விகள் எழுமா இல்லையா? நம்ம வேற தரகா பார்த்தியாச்சே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கேள்விகள் எழும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த கேள்விகளுக்கு விடை கிடைத்தது எந்த புத்தகம் கேட்டால் அந்நஜாத் பத்திரிகை தான். அந்நஜாத்து
பத்திரிகையை படித்து அதில் இருக்கக்கூடிய கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சி அந்த இதை பார்த்து தான் நம்ம என்ன செய்யறாங்கன்னா, ஓ இதுதான் சரியான கொள்கை, இவங்க சொல்கிறதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய வரோம். அப்படி 1987 அபு அப்துல்லாவுடைய அந்த தலைமையின் கீழே என்ன செய்யப்படுதுன்னு கேட்டாங்கன்னா, அந்நஜாத் பத்திரிகை என்ன செய்யப்படுது, துவங்கப்படுது. அதுக்கு முன்னாடி கோட்டாரில் விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சு என்பதெல்லாம் கமால் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த சுருக்கமாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு 1/4 மணி நேரம் தான் இருக்கிறதுனால, நான் அதுக்குள்ளே 20 நிமிஷம் தான் இருக்கிறதுனால சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ 1987 என்ன பத்திரிகை வருது, நஜாத் யாருடைய மூலமாக, அது யார் ஆசிரியராக இருக்கிறார், அவர் வந்து வெளியிட்டாராக இருந்தார். ஆசிரியர் வந்து பிஜே இருந்தார். பின்னால் 1 வருஷத்தில் என்னாச்சுன்னு கேட்டாலும் அந்த பத்திரிக்கை அவர் எடுத்துக்கிட்டார். அந்த மாலை இதெல்லாம் எழுதுலேருந்து பிஜேன்னு செஞ்சார், விலகிட்டார். அதன் பிறகு 1988 என்ன செய்யப்படுதுன்னு கேட்டான்னா, வேற ஒரு பத்திரிகை தொடங்கணும்னு சொல்லிட்டு என்ன வருது, 1988 அந்நஜாத் அல் ஜன்னத் பத்திரிகை வெளியிடுறாங்க. என்ன பத்திரிகை, அல் ஜன்னத். இதெல்லாம் இந்த புக்கான இன்னைக்கு அல் ஜன்னத் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. அதோடைய துணை ஆசிரியராக இருக்கிறாரு வசீப் இருக்கிறார். அல் ஜன்னத் இந்த மாஸ்டர் அல் ஜன்னத் படிச்சிங்களா, வாங்கியிருக்கீங்க இன்னும்? ஆமாம், போன மாதம் படிச்சிங்களா? அப்போ அன்னைக்கு வந்து தௌஹீத் வளர்றதுக்கு எது காரணமாக இருந்துச்சு தெரியுமா, இந்த புத்தகம் தான் காரணமாக இருந்துச்சு. எது, அல் ஜன்னத்து நஜாத்து பத்திரிகை தான் காரணமாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி 1988 அல் ஜன்னத் பத்திரிகை வெளியே வருது. அதனுடைய ஆசிரியராக யார் இருக்கிறார், பி ஜெயினுலாப்தீன் இருக்கிறார். அதன் பிறகு இந்த ஒவ்வொரு இடங்களிலும் தௌஹீத் பிரச்சாரம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 1987 திருச்சியில் தேவர் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லா தௌஹீத் வாயிலும் ஒன்றிணைந்து நமக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒற்றுமையாக செயல்படுவோம். ஒற்றுமையாக நாம் செயல்பட்டால் நம்முடைய பிரச்சாரம் மிக வேகமாக பரவும் என்கிற அடிப்படையில் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யப்படுது, ஒரு அமைப்பாக வருது. அந்த அமைப்புக்கு பேர் என்னது, அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் யார் தலைவராக்கப்படுகிறார், பி ஜெயினுலாப்தீன் தலைவராக இருக்கிறார். அதன் பிறகு அந்த அடுத்த வருஷமே அவர் அந்த பதவியிலிருந்து என்ன செய்கிறாரு, விலகிறார். அதன் பிறகு 1988 ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ன செய்யப்படுது, பெயர் மாற்றப்படுகிறது. அவருடைய தலைவராக யார் மாறுறா, கமால் மதனியாக என்ன செய்கிறாங்க, தேர்வு செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு இப்போ இருக்கிற தலைவர் யார், வந்துட்டார். சரி, ஏன்னா அப்போ இனி 88 என்ன செய்யப்படுது, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸாக என்ன செய்யப்படுது, இந்த பேர் மாற்றம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு அன்புக்குரியவர்களே, முதலாக 1989 திருச்சியிலே சிங்காரத்தோப்பிலே முதலாக ஒரு தௌஹீத் பள்ளிவாசல் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுகிறது. இப்படி பிரச்சாரங்கள் அங்கங்கே பரவி விரிந்து காணப்பட்டு தௌஹீத் பிரச்சாரம் மிக வேகமாக பரவுகிறது. எதிர்ப்புகள் மத்தியிலே மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே உருவாகிறது. அது மட்டுமல்லாமல் கோவையிலே பொறுத்த வரைக்கும், கோவைக்குன்னு தனியாக ஒரு மஸ்ஜித் கிடையாத ஒரு சூழலில் மஸ்ஜித் முஜாஹிதீன்ல வச்சு தான் என்ன செய்யறாங்க, இந்த பிரச்சாரம் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வர தாய்களாம் எங்கே இருப்பாங்க, மஸ்ஜிதுல் முஜாஹிதீன்ல தான் இருப்பாங்க. அதன் பிறகுதான் என்ன செய்யப்படுது, இந்த பிகே செட்டிவதி இருக்கா இல்லையா, அங்கே ரஹமத்துல்லா வருஷா பொண்ணு இருக்கும். அந்த லைனில் ஒரு சின்ன இடத்துல என்ன செய்யப்படுது, ஒரு 8 கெட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் என்ன செய்யப்படுது, தொழுகை நடத்தப்படுது. அப்போலாம் நமக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இதெல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள், படித்த செய்திகள். நான் தொழுகு போகும்போது இன்றைக்கி பெண்கள் பள்ளின்னு ஒன்று வச்சுருக்காங்களா இல்லையா முஸ்லீமின் பக்கத்தில், அப்போ ஓட்டு பள்ளியாக இருந்துச்சு. அந்த பள்ளி வாசல் இருக்கும்போது நான் போயிருக்கிறேன். அந்த பள்ளியில் போகும்போது ஜும்மா நடத்தப்படும். எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜும்மா முடிஞ்சு இடம் இருக்காது. 2வது என்ன செய்யப்படும்,
தொழுகை நடத்தப்படும். அந்த அளவுக்கு என்ன செய்யப்படும், கூட்டம் இருக்கும். ஆனால் பள்ளி வசதி கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பக்கத்தில் இடம் வாங்கப்பட்டு என்ன செய்யப்படுது, செட்டு போடப்படுகிறது. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு பள்ளி கோவையில் ஏற்படுத்தப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணங்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா, நம்முடைய முஸ்தபா கமாலும் ஐயூப் போன்ற ஐயூபு, அதே மாதிரி கோவை ஐயூப் போன்ற சில நபர்களால் மலங்கு போய் நினைக்கிறதெல்லாம் இருப்பாங்க நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஆளுகளால் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த கோவை மாவட்டத்திலே பல்வேறு இடங்களில் இந்த தௌஹீத் பிரச்சாரம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இக்பால் ஜடல்னா தெரிஞ்சா எங்க இன்னைக்கு ஆபிலா ஹோட்டல் இருக்கிற கோட்டமேட்டில் அதுக்கு வந்து ஃபித்னா பஜார்னு சொல்லுவாங்க. ஏங்கன்னாலும் எல்லா ஃபித்னாவும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஃபித்னா பஜார்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இக்பால் ஜடல்னு என்ன செஞ்சாங்க, அது பேரை மாற்றி வச்சாங்க. இப்போ ஆமாம் சரி மாறிட்டு வருது. அப்போ அந்த இடத்துல வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் சுன்னத் ஜமாத் சார்பாக நடத்தப்படுது. யார் மூலமாக நடத்தப்படுது? அதில் வந்து பிஜேவுடைய ஆசிரியர் வர்றாரு, பிஜேவுடைய மாணவர் முஸ்தபா ரசாதி இருக்காரா இல்லையா, அவர் வர்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி கூட்டம் போட்டோம், எப்படி பேசுவோம்னு கேட்டாங்கன்னா, விவாதத்துக்கு தயாரான்னு கேட்பார். யார்? நம்ம தரப்பு ஆளு. ஆனால் முதல்ல அங்கிருந்து விவாதத்துக்கு தயார், நாங்கள் தயார், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எல்லாமே ஆச்சரியப்படுத்தோம். என்னடா அது, இவங்க எப்போவுமே பேச மாட்டாங்களே, இவங்க விவாதத்துக்கு கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி அவருடைய பேச்சை கேட்டுகிட்டே இருக்கும்போது முஸ்தபா கமால் ஸ்டேஜ் ஏறார். அப்போலாம் சின்ன பையனா ஸ்டேஜ் ஏறாரு. அதுக்கு பிறகு ஐயூபாய் ஏறாரு. முஸ்தபா கமால் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு கேட்டான்னா, விவாதத்துக்கு நாங்கள் தயார், இன்ன தேதியில் வைக்கலாம், என்ன செய்கிறாங்க, அங்கேயே தீர்மானத்தை போடலான்னு நினைச்சாங்க. தெரியும், அந்த மீட்டிங்கில் கலந்துக்கும் தெரியும் சொல்கிறாங்க. அதன் பிறகு அல்லஜார் ஸ்கூல், கோட்டமேட்டில் அல்லஜார்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த காலி கிரவுண்டு, அந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணி விவாதத்துக்கு உண்டான ஏற்பாடு என்ன செய்யப்படுது, நடக்குது. ஆனால் அந்த விவாதத்தில் என்ன செய்யலாங்க, வரலை. அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம் கேட்டாங்கன்னா, பல்வேறு இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த தாவா பணி மிக வேகமாக என்ன செய்யுதுன்னு கேட்டாங்கன்னா பரவுது. நிறைய மர்கஸுகள் உருவாகிறது. அதற்கு அடிப்படை காரணம் அன்றைக்கி வந்து ஆலிம்கள் குறைவு. அன்னைக்கு வந்து ஒரே ஆள் எத்தனை இடத்துக்கு போவார், எஸ்கேவாக இருந்தாலும் சரி, அப்துல் கார் மதனியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் பிற தாய்களாக இருந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். அப்போ அவங்க எங்கே போக முடியும், எங்கேயும் போக முடியாது, ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அப்போ எல்லாரும் தாவா நடக்கணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை மாதிரி சில படிக்காத சில நபர்கள் ஆலிமிடத்தில் சென்று சில விஷயங்களை, குரான் வசனங்களையும் ஹதீஸையும் கேட்டு அவங்க பயம் பண்ண ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட ஆட்களில் சிறந்த பேச்சாளராக உருவானவர் தான் யார், ஐயூபு. முக்தாரெல்லாம் நல்ல சிறந்த பேச்சாளர். அப்படி பயானுக்கெல்லாம் நாங்கள் ஓடிடுவோம், எங்கே போனாலும் சேர்ந்துடும். தெலீல் மசூதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின்னாடி வந்தவர் நினைக்கிறேன். அமீர் அலி, இவங்க தான். அமீர் அலியும் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின்னாடி முஸ்லீமின் ஒரு ட்ரைனிங் வச்சு அதுக்கப்புறம் வந்தோம். இவங்கெல்லாம் முக்தாரு, ஐயூபாயி, ஜலீலு, ஜுனைது, ஆமாம் ஜுனைது இருந்தார், பால் ரஹீமு, இவங்களெல்லாம் இருந்து மிக முஸ்லீமில் ஜும்மாக்கு வருவாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். நவாஸ் எல்லாம் பின்னாடி ட்ரைனிங் எடுத்தாங்க. நவாஸு, அப்பாஸு, இவங்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் எடுத்தாங்க, பின்னாடி ஒரு வச்சு முக்தார் மூலமாக தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆமாம், காக்கூர் ரஃபீக் பாய், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா அன்றைய கால தாய்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க தான் அன்னைக்கு மார்க்கத்தை ஆலிமிடம் வந்து கற்று அன்னைக்கு இந்த வளர்ச்சிக்கு விட்டுட்டவர்கள் யார், தாய்கள். அப்போது கோயம்புத்தூரில் அன்றைக்கி ஆலிம்கள் இல்லாத சூழல். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம்கள் இருக்கிறாங்க இல்லையா. அன்றைய வளர்ச்சி 1990 ஃபுர்தோசியா நாகர்கோவிலில் ஆரம்பிக்கப்பட்டு, அது முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நாகர்கோவிலில் புதிதாக கட்டப்பட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் என்னது ஃபுர்தோசிகள் நம்ம உருவாக்கின அந்த மதரசாக்கள் பெறப்பட்ட ஆலிம்கள்லாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஜும்மா மேடைகளை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். இது நீதிக்கணும், அதுதான் மெயின்.
இன்னும் அங்கிருந்து நிறைய மாணவர்கள் வெளியே வர வேண்டும். எனவே இப்படி பல்வேறு விதமான எதிர்ப்புக்கு மத்தியிலே, பல்வேறு விதமான போராட்டத்துக்கு மத்தியில் இந்த தௌஹீத் வேகமாக பரவினுடைய விளைவு என்ன கேட்டானா, வரதட்சணைங்கிற கொடுமை இல்லாமல் போச்சு. அதுக்காக வேண்டி விழிப்புணர்வு திருமணங்கள் நடத்தப்பட்டன. வரதட்சணை ஒழிப்பு திருமணம் சொல்லி என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. செல்வபுரம் மற்ற இடங்கள்லாம் நடத்துனாங்க. அதில் முதல்ல ஐயூபாய் போன்ற ஒரு 5 இளைஞர்களுக்கு நடத்துனாங்க, முஸ்தாக் கமால் தலைமையில். ஆமாம், அப்போது இந்த திருமண நிகழ்வெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துச்சு. தர்காக்காக வேண்டி அவுலியாட்ட கையேந்தின கை எங்கே கையேந்த ஆரம்பிச்சிருச்சு, அல்லாட்ட கையேந்த ஆரம்பிச்சிருச்சு. அன்றைய பிரச்சாரங்கள் அப்படித்தான் இல்லையா? அன்றைய வசனங்கள் நம்முடைய காதுகள் ஒலித்தன. அன்றைய வசனம் இன்றைக்கும் கேட்டால் நம்ம சொல்லுவோம். என்னென்ன வசனம்? லஅன அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது, இதெல்லாம் நம்முடைய காதில் வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக், இந்த வசனமெல்லாம் காதுகளை வந்து விழுது. அதே மாதிரி என்னது, உங்களிடத்த 2 விஷயங்களை விட்டு சொல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் ஒன்று என்னது, கிதாபுல்லாஹ். இந்த வசனங்கள்லாம் அப்படி மனப்பாடம், எல்லாத்துக்குமே மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நபர்களை பார்க்கும்போது இந்த பிரச்சாரத்தை நம்ம செஞ்சோம். தர்கா வழிபாட்டுக்கு போகிறானா, மூடு ஓதுறானா, கொந்தளிச்சு போயிடுவோம், வருத்தப்படுவோம், வேதனைப்படுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் லஅல்லக பாயிஹுன் நஃப்ஸக, அப்படியே அவர்கள் ஈமான் கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர் போலும் என்று சொல்கிறானே அல்லாஹ். அந்த மாதிரி அந்த வருத்தத்தை ரசூலுல்லாஹ் இருந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு சகோதரருக்கும் இந்த வருத்தம் இருந்துச்சு. தனிப்பட்ட நபர்களை பார்த்து பிரச்சாரம் செய்தோம். ஜும்மா மேடைகளை கேட்ட பயானை உள்வாங்கி கொண்டு மனப்பாடம் செய்து அதை வெளிப்படுத்தி என்ன செய்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அதெல்லாம் தோய்வு இருக்கு. சகோதரத்துவம் இருந்துச்சு அன்னைக்கு தௌஹீத சொல்கிற காலத்தில் இல்லையா? எங்கிருந்தோ வருவார், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்கறது, அவரை உபசரிக்கிறது, அவருக்கு தேவையானது எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறது, ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் போய் பார்க்கறது, எல்லாம் ஒரே சகோதரத்துவம். இன்னைக்கு அதெல்லாம் சித்து போச்சு, ஒன்றுமே இல்லை. சகோதரத்துவம் இல்லை. ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்க போனாங்கிற அந்த தன்மை இல்லை, அந்த ஒற்றுமை இல்லை. எல்லாம் என்ன செய்யுது, பயானோட முடிச்சுக்க. தௌஹீத் பேசிய அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தௌஹீது பேசுறான்னா ஒரு வெறுப்பாக பார்க்குறான். தௌஹீதை பற்றி பேசுகிறேன், தௌஹீதா தலைப்பு. அன்னைக்கு தௌஹீதுனா என்னான்னு தெரியாமல் இருந்துச்சா? இன்னைக்கு தௌஹீதுன்னா எல்லாருக்கும் தெரியும். தெரியுதா இல்லையா? தௌஹீது எத்தனை வகைகள்? 3 வகைகள். அப்போ இந்த அளவுக்கு தெரியறதுக்கு யார் காரணம்? அன்றைய தாயிகளுடைய அந்த அன்றைய உலமாக்களுடைய அந்த தியாகம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் பார்த்தாங்க. எல்லா இளைஞர்களும் தாடி வைக்கிறது என்ன, வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுவு போனாலுங்க பள்ளிவாசல் நிரம்பி இளைஞர்கள் காணப்பட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாமே என்ன செஞ்சாங்க, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை, குர்ஆனுடைய சுன்னாவுடைய பிடிப்பு இல்லையா? இன்னைக்கு வந்து 6 நோம்புலாம் வைக்கிறோமா இல்லையா? அன்னைக்கு எந்த காலத்தில் 6 நோம்பு வச்சாங்க? 6 நோம்புக்கு உண்டான ஏற்பாடு நடந்துச்சா? எந்த பள்ளிவாசலும் கிடையாது. அரப்பா நோம்புன்னு ஒன்று நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி முஹர்ரம் 9, 10 நோம்பு வச்சோமா? தெரியாது. எல்லாம் தௌஹீதுக்கு அப்புறம் எல்லாம். இப்போ சுன்ன ஜமாத் பள்ளியில் நோம்பு திறக்க ஏற்பாடு, அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். சுன்ன ஜமாத் பள்ளியில் 6 நோம்புக்கு கஞ்சி ஊற்றுறாங்க. அன்னைக்கு 6 நோம்பு யார் தான் வைப்பா? முதியவர்கள்லாம் வைப்பாங்க, வயசான ஆட்கள் தான் வைப்பாங்க. இன்னைக்கு அது என்ன காரணம்னா அந்த புரட்சி, தௌஹீதுடைய புரட்சி அதை கொண்டு வந்து தள்ளுச்சு. ஒரு ஆளுக்கு தூக்கம் தள்ளுது. ஏன்னா அந்த மாதிரி தௌஹீதுடைய புரட்சி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லாம் இன்னைக்கு என்னது, பருதா ஓட ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு பருதா டிசைன் பருதாவாக இருக்குங்கிறதா வேலை. ஏதோ ஒரு பருதா போட்டு நடக்கிறாங்கிற அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சூழல் உருவாயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த ஜமாத்து தான். இந்த ஜமாத்து இந்த ஜமாத்தை இத்தனை மாற்றத்துக்கு காரணம். அதுக்கப்புறம் இது ஒரு நீண்ட நெடிய தலைப்பு, இன்ஷா அல்லாஹ் இனியும் முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது.
இந்த வரலாறு கடந்து வந்த பாதை கண்டிப்பாக எல்லா நபர்களும் தெரிந்திருக்க வேண்டும். அவ்வப்போது நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தலைப்பு, அவ்வப்போது நினைவுபடுத்த வேண்டிய தலைப்பு. பள்ளிகளிலே இருக்கிற நிர்வாகிகள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இது இன்னைக்கு பள்ளிவாசலாக கிடைக்கப்பட்டிருக்குன்னா மிகப்பெரிய தியாகத்திற்கு மத்தியிலே கிடைக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய உழைப்புக்கு மத்தியிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சும்மா கிடக்கிற ஒரு ஸ்தாபனமாக இல்லாமல் அது உயிரோட்டமுள்ள ஸ்தாபனமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வரலாற்றை, அதனுடைய பின்புலத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த தலைப்பில் இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன கேட்டாலும் இந்த ஜமாத் ஏற்படுத்திய பங்களிப்பு என்ன, அதான தலைப்பு. ஜமாத் கடந்து வந்த பாதையும் அதனுடைய பங்களிப்பும் என்ன, அதுதான் பஷீர் பாய்ட்டு கேட்டேன். ஏன் பஷீர் பாய் பங்களிப்பு பேசலாம், இந்த ஜமாத் சமூகத்திற்கு என்ன பங்களிச்சிருக்கு, நமக்கு என்ன பங்களிச்சிருக்கு, நாம் என்ன இந்த ஜமாத்துக்காக பங்களிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இந்த ஜமாத் நமக்கு என்ன பஷீர் பாய் பங்களிச்சிருக்குன்னு கேட்டேன். சும்மா ஒரு ஏதோ கிடைக்கும் அது சொல்லிட்டார் அந்த பையன். நான் ஒரு ஜோக்காக சொல்லலாம் நினச்சினேன், பார்த்தானா அவர் முந்திக்கிட்டார். அவர் ஃபஸ்ட் எடுத்து சொன்ன ஒன்றுமே செய்யலாம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், இன்றைக்கி நம்ம இந்த கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோமா இல்லையா, இது ஜமாத் நம்ம கொடுத்த பங்களிப்பு, சமுதாயத்துக்கு கொடுத்த பங்களிப்பு என்ன கேட்டானா, இன்றைக்கி ஒவ்வொரு அமைப்புக்கெல்லாம் இளைஞர்கள் இருந்தாலும் கூட தர்கா வழிபாட்டுக்கு போகக்கூடாது, மௌலுது ஓதக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது என்கிற சிந்தனை இந்த ஜமாத் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சு ஏற்படுத்துச்சு. அவன் அதில் இருக்கிறான், இதில் இருக்கிறான், எதிலே இருக்கிறான், ஆனால் அவளுக்கு சிந்தனை ஏற்படுத்தி எந்த ஜமாத்து, இந்த ஜமாத் தான். மார்க்கெல்லாம் என்னான்னு தெரியாத சூழ்நிலையில் பெண்களுக்கு கல்லூரி ஏற்படுத்தி மார்க்க கல்வி கொடுத்தது என்ற ஜமாத்து, இந்த ஜமாத். வட்டியில் மூழ்கி கிடந்த சமுதாயத்தை வட்டியின் பக்கம் போகக்கூடாது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த ஜமாத்து, இந்த ஜமாத். அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும், சிறுக்கு பண்ணக்கூடாது என்று, சிறுக்கு என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்று என்ன என்பதை தெரியப்படுத்தியது எந்த ஜமாத்து, இந்த ஜமாத். எனவே இந்த ஜமாத்துடைய பங்களிப்பு இன்றைக்கு தமிழகம் முழுக்க அதை சுவைத்து கொண்டிருக்கிறது, சுவாசித்து கொண்டிருக்கிறது. இந்த ஜமாத்து நம்ம இருக்கிறோம்னு சொன்னா உண்மையாலுமே பெருமைப்படணும். ஏன் கேட்டானா மற்ற ஜமாத்து இருக்கிறவங்க தௌஹீத்வாதியாக இருக்கலாம், ஆனால் சில சமயங்கள் ஓட்டுக்காக வேண்டி, சீட்டுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, சமரசம் செய்து கொள்கிறார்கள் கொள்கைகளை, இல்லையா, செய்கிறாங்களா இல்லையா, இசைந்து கொடுக்குறாங்க. மீலாது விழா கூடாது என்று பேசியவர்கள் இன்னைக்கு மீலாது விழா கொண்டாடுத்த ஒரு பூந்தியாச்சும் கொடுத்தாட்டா ஓட்டு கிடைக்குன்னு என்ன செய்யலாம், போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுத்த அவனுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிற, அதான் என்ன தலைப்பு, இலக்கு மாறாத கொள்கை பயணம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டிலேயே ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அது எந்த அமைப்பு தான், ஜம்மியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் இஸ்லாம். எனவே இந்த ஜமாத்துக்காக வேண்டி, இந்த ஜமாத் நமக்கு பங்களித்திருக்கிறது, சமுதாயத்திற்கு பங்களித்திருக்கிறது. இந்த ஜமாத்திற்காக நாம் என்ன பங்களிப்பு செய்ய போகிறோம் என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. நிறைய பேர் பங்களிப்பினுடைய விளைவு தான் இன்னைக்கு மதரசா, இல்லையா. ஃபர்தௌசியாங்கிறது அன்னைக்கு ஒரு மனிதர், யாரென்றே தெரியாத ஒரு மனிதர் 14 சென்ற இடத்தை இலவசமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயங்களுக்காக வேண்டி விட்டு கொடுத்தார் என்று சொன்னால், அவர் செய்த பங்களிப்பு தான் இன்றைக்கு நான் இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். மலங்குபாய் 62 சென்ட், எங்க பேச என்ன வருதுன்னு கேட்டாலும் மலங்குபாயும் 62 சென்ட் இடமும் அப்படித்தான் பேசப்படும். 61 4 சென்ட் கம்மியாயிருச்சா, 61 அப்படின்னு பேசப்படும். ஆமாம், அலிபாபா 42. உண்மையாக சொல்கிறேன், அவர் செய்கிற பணி இப்போ உங்களுக்கு தெரியாது. அந்த மதரசா மட்டும் உருவானால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம்ம அசைக்க முடியாத ஒரு ஜமாத்தாக உருவாகும். இன்றைக்கி எந்த அமைப்பிலும் தாய்கள் கிடையாது, ஆலயங்கள் கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற அமைப்பு, நம்மள்கிட்ட இருக்கிற ஆலயங்களை மாதிரி, நம்மள்கிட்ட இருக்கிற தாய்களை மாதிரி, நம்மள்கிட்ட இருக்கிற மார்க்க அறிஞர்களை மாதிரி எந்த அமைப்புலையும் கிடையாது. அந்த இன்னைக்கு அளவு இந்த அளவுக்கு ஆலயங்கள் இருக்கிறான்னா ஒரு புதுவசியாக காரணம்னு சொன்னானா, 61 சென்ட் இடத்துல ஒரு மதரசா உருவாச்சுன்னு சொன்னானா, தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட புரட்சிகள் ஏற்படும் நினைச்சுப்பாங்க. இந்த பங்களிப்பு உண்மையாலுமே சொல்றேன், இந்த ஜமாத்துக்கு மிகப்பெரிய அடுத்த கட்ட ஒரு பாதை ஏற்படுத்தி தரும், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி தரும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்களிப்பு இந்த ஜமாத்துக்காக இருக்க வேண்டும்.
குறிப்பாக மலங்குபாயும் 61 சென்ட் இடத்திற்கும் அவருடைய பங்களிப்பு இருக்கணும். அந்த மலங்குபாய் தனிப்பட்ட நபர் அல்ல, முயற்சி மேற்கொள்கிறார். மாஷா அல்லாஹ். அந்த முயற்சி நாமும் என்ன செய்யணும்? பங்கு பெற்று இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உருவாக்குவோம். ஆலிம்களை உருவாக்குவோம். தமிழகத்திலே சிறுக்கில்லாத தமிழமாக மாற்றுவதற்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விளைவுகிறேன். வாசந்தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.